வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அற்புதங்களை, அதிசயங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தையும் பெற்று வருவீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த விசேஷித்த வார்த்தை நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் இரவு அப்லோட் பண்ணப்படுது. இதை நீங்கள் பார்க்குறது மட்டுமில்லை, உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. முற்றிலும் நீக்கி விடுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். எதை சொல்லி இருக்கிறாரு? முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீக்கி விடுவார். அது எப்படி நீக்குவாராம்? முற்றிலும் நீக்கி விடுவார். இப்போ ஒரு காரியம் இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை கொஞ்சம் நீக்கினா போதுமா? கடன் பாரம் இருக்கிறது, பாதி கடனை நீக்கிட்டா போதுமா? இல்லை, முழு கடனும் தீர்ந்தால்தான் நமக்கு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். அப்படி தானே? ஒரு வியாதி இருக்கிறது, கொஞ்சம் பாதி வியாதியை நீக்கிட்டா போதுமா? இல்லை, அது முற்றிலும் நீக்கப்பட்டால்தான் நமக்கு ஆரோக்கியம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் அரை குறையாய் நீக்கப்பட்டால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று சொல்லி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, முற்றிலும் நீக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எதை முற்றிலும் நீக்கி விடுவார்? அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிந்தைனா மற்றவங்க நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்களா, அதுதான் ஒரு நிந்தை. அவமானம், தோல்வி, பிரச்சனைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, மற்றவர்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அதுதான் நிந்தை. இன்னைக்கு அநேகர் நம்ம நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம். 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியலை. பல குறைவுகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பல பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிந்தையாக இருக்கிறோமா? மற்றவர்கள் முன்னால் நம்ம ஒரு நிந்தையாக கருதப்படுகிறோமா? ஒரு அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறோமா? கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறோமா? நம்மளை பார்த்து 4 பேர் மோசமாக பேசுகிறாங்களா? எனக்கு இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த நிலைமை, இதுதான் நிந்தை. இந்த நிந்தையை நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது அறக்குறையா இல்லை, இந்த நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா அவர் நிந்தையை முற்றிலும் நீக்குவாரையானால் நீங்கள் இனி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எங்கேயும் கூனி குறுகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைப்பார். வசனம் சொல்கிறது, நிந்தையை நீக்கி விடுவார், முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்வதற்கு முன்பதாக அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்த்தார். அது என்ன சொல்லி பார்க்கிறது? பூமியில் இராதபடிக்கு இந்த அவமானம், இந்த வெட்கம், இந்த தலைக்குனிவு பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த நிந்தை, நாம கேவலப்படுகிற இந்த வாழ்க்கை,
இந்த நிலைமையை பூமியிலே இராதபடிக்கு கர்த்தர் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? 4 பேர் உங்களை கேவலமாக பேசி கொண்டிருக்கிறாங்களா? அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இந்த நிந்தையை, இந்த அவமானத்தை, இந்த தோல்வியை, இந்த பிரச்சனையை, இந்த உபத்திரவத்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடப் போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாருடைய நிந்தையை பூமியிலிருந்து பூமியிலே இல்லாதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தமது ஜனத்தின் நிந்தையை நீக்கி விடுவார், முற்றிலும் நீக்கி விடுவார், பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். எதை? நிந்தையை. யாருடைய நிந்தையை? தமது ஜனத்தின் நிந்தையை. அப்படின்னா நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் ஏசப்பாவின் ஜனமாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் அவர் நீக்கி விடுவார். அப்படின்னா அவருடைய ஜனமாய் மாறுங்க. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறுங்க. யார் அவருடைய பிள்ளைகளோ அவர்கள் தான் அவருடைய ஜனம். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருப்பாரையானால் அவருடைய புத்திரராய் நீங்க இருக்கிறீங்க, அவருடைய ஜனமாய் இருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, என்னாரு இப்படியாம அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காரியத்தை பூமியில இல்லாதபடி நீக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம ஒரு தப்பு செய்தாச்சும் 4 பேர் நம்ம ரோட்டில் போகும்போது இன்னாரு இப்படி இருந்தவராக்கும், இன்னாரு இப்படி செஞ்சவராக்கும், இன்னாரு இந்த தப்பு செஞ்சவராக்கும் அப்படி சொல்லி ஜனங்கள் உங்களை சுட்டி காட்டுவாங்க. அப்படி தானே? நாம் கூட நிறைய பேர் அப்படி சுட்டி காட்டியிருப்போம். இன்னாரா எங்களுக்கு தெரியாதா, இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். இந்த நிந்த பூமியில் இருக்குது. அதனால தான் அவங்க திருந்தின பின்பும் மாறின பின்பும் காலங்கள் உருண்டோடின பின்பும் பழைய நிந்தையை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறாங்க மனிதர்கள் இன்னைக்கு. ஆனால் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாறுவோமையானால் அந்த நிந்த பூமியில் இருக்காது. பூமியில் இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் அவன் பேசுவான், இன்னார் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அதை பூமியிலே இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். ஆண்டவருடைய ஜனமாய் மாறுங்கள். ஆண்டவருடைய ஜனமாய் மாறிட்டு அவங்களுடைய குடும்ப அவமானங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய பழைய காலத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர்கள், அதாவது நிந்தைகளை கர்த்தர் பூமியில் இராதபடி மாற்றி போடுவார். யாரெல்லாம் அவருடைய பிள்ளையாக மாறுறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய ஜனமாய் மாறுங்கள். தமது ஜனத்தின் நிந்தையை தான் பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். உங்களுக்கு அதை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, எங்களை தேற்றி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ, வேலை பார்க்குற இடத்துல அவமானம், ஆண்டவரை குடும்பத்துக்குள்ள அவமானம், உடன் பிறந்தவர்களுக்குள்ள அவமானப்பட்டு போய் இருக்கிறாங்களோ, இன்னும் தொழிலில் அவமானப்பட்டு இருக்கிறாங்களோ, நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ, கண்ணீரை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து தேற்றிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் உம்முடைய ஜனமாய் மாறுகிறார்களோ, உம்முடைய பிள்ளையாக மாறுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிந்தைகளை எல்லாவற்றையும் பூமியிலே இராதபடி முற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலும் பூமியில் இராதபடி ஜனத்தின் நிந்தையை நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்க போறதற்காக நன்றி, பிள்ளைகள் செழித்திருக்க போறதற்காக நன்றி, பிள்ளைகளுடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்ற போறதற்காக நன்றி, கண்ணீரை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறப்பட போறதற்காக நன்றி.
நன்றி. இனி 4 பேருக்கு முன்னால நிந்தையை சுமக்க கூடாது ஆண்டவரே. வெட்கி கூனி குறுகி போய் நிற்க கூடாது ஆண்டவரே. பிள்ளையுடைய தலைகள் நீர் நிமிர பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அப்படியே ஜனமாய் மாறிடுங்க. சூப்பரான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. உங்களுக்கு இருந்த நிந்தைய பூமியிலே இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். God bless you.